துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்க, நல்ல ஒரு சமநிலை, அழகு, நியாயம் இது எல்லாமே துலாம் ராசிக்கு அடையாளமாக இருக்கும். இவங்க சாதாரண மனிதர்களே கிடையாதுங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே இந்த துலாம் ராசிக்கு லீடர்ஷிப் குணம் கொண்டவங்க. துலாம் ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் கேட்டு பேச மாட்டாங்க. ரெண்டு பக்கத்துலையும் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்னு கேட்டு அதோட தீர்ப்பை சரியாக சொல்லக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்க ராசி அடையாளம் பாருங்க, இந்த தராசு தான். பெரும்பாலும் நீதி, நேர்மை இதை கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால தான் நீங்கள் யாருக்கிட்டையுமே பயப்படாமல் மனசில் என்ன தோணுதோ அது தைரியமாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்களாம் இந்த துலாம் ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த துலாம் ராசிக்காரங்க பாருங்களேன், பேசுகிறப்பையும் சரி, நடந்து கொள்வதும் சரி, சிரிக்கிற விதம் கூட பாருங்க, எல்லாத்துலேயுமே ஒரு வித கிரேஸ் இருக்கும். அழகு அப்படின்னா உடல் அழகு மட்டும் இல்லைங்க, மன அழகுமே இந்த துலாம் ராசிக்கு அதிகமாக இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சண்டையோ வாக்குவாதமோ வந்தாலோ இவங்கக்கிட்ட எதிரில் பேசுகிறவங்க சமாளிக்கவே முடியாது. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம் பேச்சாற்றல் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள பேசி ஜெயிக்கிறதுல ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட. அதே போல் இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு பிறந்த நபர்களே கிடையாதுங்க. அழகான வீடு, நல்ல ஒரு பெயர், சமூகத்தில் நல்ல ஒரு மரியாதை, இது எல்லாமே உங்களுக்குரியது. அதை நீங்கள் எப்படி உண்டாக்கி செயல்படுத்துகிறீங்க நடைமுறையில் அப்படிங்கிறதுல தான் உங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதே போல் ஒரு உறவை தொடங்கினா முழு மனதோடு இருப்பாங்க. அன்பை கொடுத்தவங்களை எப்போதுமே இந்த துலாம் ராசிக்காரங்க மறந்ததா சரித்திரமே கிடையாது. சமநிலையோடு வாழ்வது பிடிக்கும். அழகோடு முன்னேறும் ராசி அப்படின்னு கூட இந்த துலாம் ராசியை சொல்லலாம். இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இந்த வாரம் கிரக நிலை அமைப்பு எப்படி உருவாகி இருக்கு, இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான பாதிப்பை பெற போறீங்க, அதாவது கிரகணம் பாதிப்பா இல்லை நல்லதா, உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கொடுக்கு அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்டது. அதனால தான் அழகியலுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெற்றாலே எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை கண்டிப்பாக பெற முடியும். அப்படி சுக்கிரனோட பரிபூர்ண அருளையும் பெறணும் அப்படின்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடையும் பெருமாள் வழிபாடையும் செய்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையுமே நன்மையை பெற முடியும். உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்தடையும். துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் 2026ஆம் ஆண்டு முதல் வானில் நிகழக்கூடிய ஒரு மாற்றம். அதாவது வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த பிரம்மாண்டமான நெருப்பு வளைய சூரிய கிரகணம் நிகழப்போகுது. இந்த ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் இது. இந்த ஒரு அரிய நிகழ்வு ரொம்பவுமே முதன்மையாக பாருங்களேன், அண்டார்டிகா கண்டத்தில் 2 அறிவியல் ஆராய்ச்சி நிலையங்கள்லேருந்து தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்புகளில் உருவாகியிருக்கு. இந்த சூரிய கிரகணத்தால் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான சூழல் உருவாகும் அப்படிங்கிறத நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கேற்றது போல் நீங்கள் தனிப்பட்ட முறையிலுமே பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான பாதிப்பை நீங்கள் பெறுவீங்க, அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக சில மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். துலாம் ராசிக்கு இந்த வாரம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாற்றங்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துலாம் ராசி அப்படின்னு பார்த்தாலே இந்த ராசியில் பாருங்களேன், சித்திரையில் 3, 4ஆம் பாதங்களும், சுவாதியும் விசாகம் நட்சத்திரத்தில் 1, 2, 3ஆம் பாதங்களும் இருக்குது. உங்களுக்கு கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் புதன், சனி, ராகு இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் கேதுவும் இருக்காங்க. இந்த ஒரு நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த நிலைகளால் பார்க்கும் பொழுது இந்த வாரம் வழக்குகள் சார்ந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும். ஏன்னா வழக்கு விவகாரங்களில் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசி வம்பு வழக்கை பெருசு பண்ணிடாதீங்க. நிதானமாக இந்த பிரச்சனையை நீங்கள் கையாளணும். குடும்பத்துலேயுமே நீங்கள் பேசுகிறதுனாலையோ இல்லை மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதுனாலையோ சில சண்டை, சச்சரவுகள், சங்கடங்கள் வரலாம். எதையுமே சாமர்த்தியமாக கையாளுங்களேன்.
சமாளிக்கக்கூடிய அளவுக்கான ஆற்றல் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்கள் சாமர்த்தியத்தில் சமாளிச்சிருவீங்க. ஆனால் பொறுமையை கையாண்டா பிரச்சனை பெருசாகாது, பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் இந்த தொழில் வியாபாரம் நல்லா நடக்குது, பெருசாக பிரச்சனை எதுவும் இல்லை. கடந்த காலத்தை விடவே இப்போ கொஞ்சம் நல்ல முன்னேறக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நன்மையை பெறலாம். கணக்கு விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கூட்டு தொழிலில் ஈடுபட்டவங்களாம் கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனை படிப்படியாக குறையக்கூடிய யோகம் இப்போ பிறந்திருக்கு. உங்கள் பிள்ளைங்களோட செயல்பாடுகள் கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கும். அவங்களோட செயல்பாடுகளில் கண்ணும் கருத்துமாக கவனிக்க வேண்டிய நேரங்க இது. அவங்களோட செயல்பாடுகள் தேவையில்லாமல் உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தும், சங்கடத்தை கூட தரணும். எந்த காரணத்துக்காகவும் சரி அவங்களோட மனசை புண்படாமல் அரவணைச்சி ஆலோசனை கொடுங்க. உங்களோட ஆலோசனை அவங்கள நல்வழிப்படுத்தும். அதை விட்டுட்டு சண்டை சச்சரவு அடிக்கிறது இதெல்லாம் கூடாது. உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். நீங்கள் சொல்கிற பேச்சு காது கொடுத்து கூட அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைங்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. கொஞ்சம் அன்பாக அரவணைச்சி ஆலோசனை கொடுங்க, நீங்கள் சொல்கிறத கேட்டுப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே கொஞ்சம் வேலை இப்போ குறைஞ்சி தான் காணப்படும். அரசாங்க வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு சில சந்தர்ப்பங்கள்லாம் வரும், அது சரியாக பயன்படுத்திக்கோங்க. தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், மேன்மையான நிலை இப்போ வந்திருக்கு. மனக்கவலை கொஞ்சம் அப்பப்போ வரும். வேலை தொழில் வியாபாரத்தை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் மனக்கவலையை தரும். ஆனாலும் நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்கிட்டு மனசை ஃபுல்லாக கவலையிலே வச்சுக்காதீங்க. பழைய விஷயத்தை போட்டு நினச்சி குழப்பிக்காதீங்க. லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். சின்ன சின்னதாக தடை தாமதம் வரும், அதெல்லாம் நீங்கள் அசாத்தியமாக தீர்க்கக்கூடிய வகையில் தான் இருக்குது கிரக அமைப்பு. அதனால் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனை எப்படி பேசி தீர்க்கலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. குழம்பிக்கிட்டு மனசை போட்டு வருத்திட்டு இருக்காதீங்க. லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திறமையை கையாண்டா எல்லா விஷயத்துலையுமே நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. கொஞ்சம் புதுசாக ஆர்டர் வாங்குறதுல வேணால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி கூடுதல் கவனத்தோடு செய்யணுங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். மாணவர்களோட கல்வித்திறன் இப்போ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தான். பாடங்களை ரொம்ப நிதானமாக படித்து மனதில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் மற்றவங்ககிட்ட பழகும் பொழுது கவனமாக இருக்கணுங்க. எல்லோரும் நல்லவங்க தான் அப்படிங்கிற கண்ணோடதை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தடைகள் வரும், ஆனால் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் லாபதிபதி சூரியனோடு இணைஞ்சு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. அதனால துலாம் ராசிக்கு அபரிவிதமான சுப பலன் ஒரு வழங்கக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. இதனால் பாருங்களா, வளர்ச்சிக்கான அறிகுறி தென்பட போகுது. அன்றாட செயல்பாடுகளில் நிலவி வந்த தடை தாமதம் இது உங்களை விட்டு விலகுது. குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுது. கடனால் கவலைப்பட்டவங்களுக்கும் கணவன் மனைவி பிரிவினால் வழக்கு பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனை பெரும்பாலும் தீரக்கூடிய வாய்ப்பு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. குலதெய்வ அனுகிரகத்தால் தடுமாற்றங்கள் எல்லாமே நீங்கும். நல்ல மாற்றங்கள் உருவாகும். எடுத்த முயற்சியில் வெற்றி வாய்ப்பு உருவாகும். இந்த பதிவை துலாம் ராசி அன்பர்கள் பார்த்துட்டு இருந்தா எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்திடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சமுதாய அங்கீகாரம் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வீட்டு கடன் தொழில் விரிவாக்க கடன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தந்தையோட பூர்வீக வீடு உங்கள் சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத பண வருவால தேவைகள் எல்லாமே நிறைவு செய்யக்கூடிய வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உருவாகியிருக்கு. அதே போல் வரக்கூடிய நன்மை அதிகரிக்கும், தீமைகள் உங்களை விட்டு விலகவும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபடுவதால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித சங்கடத்திலிருந்துமே நீங்கள் விடுபட முடியும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் பிள்ளைகளோட வளர்ப்பில் கவனம் தேவைப்படுது. உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. மாத்திரை செலவு குறையுது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் விமர்சனம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் தந்தையார் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனமாக இருக்கணும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழிலில் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. வளர்ச்சி பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். கடுமையான உழைப்பு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மிதமான லாபம், சீரான வளர்ச்சி இந்த மாதிரியான நிலை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொடரும்.
தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. நிர்வாகத்தில் சீர்திருத்தமோ நடைமுறையில் செலவில் சிக்கனமோ உங்களுக்கு நல்லது. இது லாபத்தை அதிகரிக்க உதவியாக இருக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடும் பொழுது கவனமாக ஈடுபடுங்க. முருகனின் அருளால் நீங்கள் நினச்சது நல்லபடியாக சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் துலாம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வரதுலையே பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.